தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைவிற்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து படப்பிடிப்புகள் அனைத்தும் நாளை ஒரு நாள் ரத்து செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம். வணக்கம் சிவராமன், படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது, விவரம் என்ன? வணக்கம் சுரேஷ். தேமுதிக நிறுவன தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை 6:10 மணி அளவில் காலமாகியிருக்கிறார். அவருக்கு என தனிப்பட்ட ரசிகர் கூட்டம் உலகம் முழுவதும் இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை பட்டி தொட்டி எங்கும் கிராமப்புற பகுதிகளில் சின்ன சின்ன குக்கிராமம் முதல் அனைத்து வித பெரிய கிராமம் வரை கிராமப்புற பகுதிகளில் தனி முத்திரை பதித்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள். அவரது மறைவிற்கு தற்பொழுது திரைத்துறையினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து வித தலைவர்களும் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவரது மறைவிற்கு தற்பொழுது அனைத்து வித நிகழ்வுகளுமே தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாளைய தினம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக அனைத்து வித படப்பிடிப்புகளும் ரத்து செய்யப்படுவதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய இறுதி பயணத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரையுலகினர் உள்ளிட்டவர்கள் நேரில் கலந்து கொண்டு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தப்பட இருக்கின்றனர். இது குறித்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு பாதையை அமைத்து அதில் அனைவரையும் ஒருங்கிணைத்தவர், திரைப்பட தயாரிப்பாளர்களை முதலாளி என அன்போடு அழைத்தவர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர்களான கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரிடம் அன்பு பாராட்டியவர், தமிழ் திரை உலகின் நலனுக்காக உழைத்தவர், தன்னுடன் இருப்பவர்கள் மட்டுமல்லாது தமிழ் மக்களுக்கு தனது ஒவ்வொரு பிறந்த நாளிலும் நலத்திட்டங்கள் வழங்கி மகிழ்ந்தவர். அவரது மறைவு பேரிழப்பாகும். அவரதுடைய குடும்பத்திற்கு, ரசிகர்களுக்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதநேயமிக்க கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளைய தினம் படப்பிடிப்புகள் அனைத்தும் ரத்து செய்துவிட்டு அவரது இறுதி பயணத்தில் பங்கேற்போம் என ஒரு அறிக்கையை தற்பொழுது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று காலை காட்சிகள் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை தொடர்ந்து தமிழ்நாடு தியேட்டர் அசோசியேஷனும் இன்று காலை படப்பிடிப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று திரையரங்குகளில் காலை காட்சிகள் மற்றும் மதிய காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய மறைவிற்கு ரசிகர்கள் நேரடியாக அஞ்சலி செலுத்த உள்ளனர். கோயம்பேடு பகுதி முழுவதும் தற்பொழுது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அங்கு கோயம்பேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். அதே போன்று பொதுமக்களும் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். இதனால் தற்பொழுது அந்த பகுதி முழுவதுமே கூட்ட நெரிசலால் காணப்படுகிறது. தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் நாகர்கோவிலில் தனது படப்பிடிப்பு வேட்டையின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு ஷூட்டிங்கில் இருந்து வருகிறார். தற்பொழுது இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் உடனடியாக அந்த படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு இப்ப நேரடியாகவே அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்பொழுது விமானம் மூலம் கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று நடிகர் விஜய், நடிகர் அஜித் உள்ளிட்டோர்கள் தங்களுடைய படப்பிடிப்புகளுக்காக வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அவர்களும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதே போன்று நடிகர் கமல்ஹாசன் நேரே சென்று அஞ்சலி செலுத்த இருக்கிறார். இது போன்று முக்கிய திரையுலகினர் அஞ்சலி செலுத்த இருக்கின்றனர். அதே போன்று தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது தெலுங்கு திரையுலகத்திலும் மலையாள திரையுலகத்தில் இருந்தும் முக்கிய நடிகர்கள் நேரடியாகவே வந்து அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கோயம்பேடு பகுதி முழுவதுமே தற்பொழுது போக்குவரத்து ஒரு புறம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மறுபுறம் மேம்பாலம் வழியாக மட்டுமே பேருந்துகள் தற்பொழுது இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் அந்த பகுதி முழுவதுமே தொண்டர்கள் கூட்டமாக காணப்படுகிறது. இது போன்ற ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் இருந்தால் அவர்களுடைய பூத உடலை ராஜாஜி ஹாலில் வைத்து இறுதி மரியாதை செலுத்திவிட்டு நல்லடக்கம் செய்வது வழக்கம். ஆனால் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சி அலுவலகத்திலேயே அவரது உடல் தற்பொழுது பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அதாவது தேமுதிக கட்சி அலுவலகத்தின் கிழக்கு படிக்கட்டுகளில் சாய்வான ஒரு மேடை தளம் அமைத்து
அவரது உடலை தொட்டு கும்பிட்டு செல்லும் வகையில் பொதுமக்கள் கயிறு கட்டி நீண்ட வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்த இருக்கின்றனர். தற்பொழுது அவரது உடல் கோயம்பேடு கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறது. அவரது உடலுக்கு தொடர்ந்து தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு கிராமங்களிலும் விஜயகாந்த் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று கிராமப்புறம் பகுதிகள் முழுவதுமே தற்பொழுது கண்ணீரால் நிரம்பி வழிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமப்புற பகுதிகள் முழுவதுமே அதாவது விஜயகாந்த் நடித்த அந்த திரைப்பட பாடல்களை ஒலிக்க விட்டு தற்பொழுது அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நடந்து வருகிறது. ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு மிகப்பெரிய கலைஞர் இறந்திருக்கிறார். அவருக்கு இறுதி மரியாதையை முறையாக செலுத்தக்கூடிய வகையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு முழு அரசு மரியாதையுடன் நாளைய தினம் இறுதி அஞ்சலி செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மாலை 4:45 மணியளவில் இறுதி மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக இன்றைய தினம் மற்றும் நாளையும் தொடர்ந்து திரையுலகினர் மற்றும் மற்ற தலைவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக தேசிய தலைவர்களும் நேரடியாகவே தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று ராகுல் காந்தி மற்றும் முக்கிய தலைவர்களும் நேரடியாக அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.